ஹாய் ஹலோ வணக்கம். நான் கனவை பேசுகிறேன் ஃப்ரீடெக் தமிழில் இருந்து. இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஇஜெட் அசூர் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, அதை வந்து நம்ம வந்து செகண்ட் செஷன் வந்து நடக்குது. முன்னாடி வந்து அசூர் க்ளவுட் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ அசூர் க்ளவுட் கோர்ஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து அசூர் வந்து எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து எய்ம் பண்ணேன். ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் வந்து இதை பார்த்தோன்னா வந்து மலைக்கிறாங்க. ஓகே, வந்து இது என்ன எல்லாமே படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி மலைக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏஇஜெட்டு அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸை வந்து நம்ம வந்து இது கவர் பண்ணுறோம். ஒரு 15-20 செஷன் வரைக்கும் ஓடும். அது முடிஞ்ச பிறகு அசூர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் அசூர் ஆர்கிடெக்ட், அந்த மாதிரி பிளேலிஸ்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து பர்டிகுலர் வீடியோ வந்து நம்ம லைவ் செஷன் ஏற்கனவே நடந்தது, அதோடைய ட்ரிம்டு வெர்ஷன் தான் இங்கே வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ எந்த பேச்சு அது இதெல்லாம் எல்லாமே ட்ரிம் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். இதோடைய லைவ் செஷனும் வந்து இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணுறது, பேசுகிறது, இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து வெரி ட்ரிம்டு வெர்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். அசூசல் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து போடுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொலிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. எந்த கொஸ்டின்னாலும் தயவுசெய்து கமெண்ட்ஸாக போடுங்க. ஓகே, கமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா நான் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்யூரிட்டி குரூப் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ்னு இருக்குது. தனியாக நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து இங்கே பாருங்கள். இங்கே வந்து தனியாக இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துக்கிட்டு ஃபில்டர் பை நேமு, சப்ஸ்கிரிப்ஷன், ரிசர்ச் குரூப் எகைன் ஏஇஜெட் இது கொடுத்துக்கலாம். நேம் வந்து லெனக்ஸ் செக்யூரிட்டி குரூப். ஓகே, ஏசியா வந்து ரீஜன் எங்கேயும் அதே மாதிரி தான், சவுத் ஈஸ்ட் ஏசியா ரீஜன். அதில் வந்து நம்ம வந்து ரிவ்யூ அண்டு கிரியேட் அப்படி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து இங்கே என்ன கொடுக்கல நம்ம வந்து எங்கெங்கே நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் எங்கெங்கே இது பண்ணணும், எந்த இது அலோவ் பண்ணணும், இன்பவுண்ட் ரூல் அவுட் பவுண்ட் ரூல் அப்படின்னா எதுவும் கொடுக்கல. இங்கே பாருங்கள், இன்புட்னு இருக்கா, லெனக்ஸ் செக்யூரிட்டி லொக்கேஷன். ஓகே, காப்பி த ஓவர் வியூ. இன்னும் வந்து இப்போ கிரியேட் தான் ஆகிட்டு இருக்கா. வி டோன்ட் யுவர் டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட், கோ டு ரிசோர்ஸ் போனீங்கன்னா இங்கே பாருங்கள். இங்கே தான் இப்போ தான் செக்யூரிட்டி குரூப் வந்து இது பண்ணணும். ஸோ லெனக்ஸ் செக்யூரிட்டி குரூப். ஓகே, நான் அந்த விஎம் கூட நான் வந்து இது பண்ணிடலாம். ஏன்னா விஎம் வந்து செக்யூரிட்டி குரூப் தனியாக இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து எதாவது நீங்கள் வந்து இன்பவுண்ட் ரூல் எது அலோவ் பண்ணுறீங்களோ அதை இங்கே நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான். அதே மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள். கிளிக் ஹியர் டு ஆட் டேக் சவுத் ஈஸ்ட் ஏசியா சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி ரெஃபரன்ஸ். ஓகே, இன்பவுண்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஆக்டிவிட்டி லாக் இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூல்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது ஆடு. இப்போ ஆடு எனி பெர்சன்டேஜ் டெஸ்டினேஷன் வந்து எனி. ஓகே, இப்போ டெஸ்டினேஷன் போர்ட் ரேஞ்ச் இப்போ 80 இருக்குது. ப்ரோட்டோக்கால் வந்து டிசிபி இல்லை வந்து எனி அப்படின்னா கூட அலோ அப்படின்னா போட்டோம்னா இங்கே பாருங்கள் 80 போட்டோம்னா இங்கே வந்து நேம் வந்து 80, ப்ரோட்டோக்கால் வந்து 80 வந்து அலவுடு. எனி ப்ரோட்டோக்கால் எங்கே வேணாலும் சோர்ஸ் வந்து எது வேணால் இருந்துக்கலாம், அது வந்து அலவுடு. இப்போ அதே இதில் வந்து எனி இங்கே வந்து 80க்கு போல் வந்து எனி டெஸ்டினேஷன் எனி ஐபி அட்ரஸ் விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். இப்போ இதுக்கு போல் வந்து வேறு இது 8080 அது வந்து அலோவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஆல் இது டெஸ்டினேஷன் போர்ட் ரேஞ்சு வந்து இங்கே எப்படி தான் கொடுத்துருக்காங்க. போர்ட் ரேஞ்சு வந்து 65535 அப்படின்னா எல்லாமே இது வந்து அலவுடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ எனி இப்படி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 80 நேம் வந்து ஓகே எனி ஆல். ஓகே, ஆல்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதில் கொஞ்சம் வந்து வித்தியாசப்படுது. ஓகே, இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து லெனக்ஸ் செக்யூரிட்டி குரூப் வந்து இன்பவுண்ட் ரூல் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஓகே, இதுதான் வந்து செக்யூரிட்டி குரூப். ஓகே,
இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் இப்போ லோடு பேலன்சர் வந்துருவோம். லோடு பேலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் லோடு பேலன்சர்னா டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின் வந்து இங்கே பெயிண்ட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன். இப்போ விர்ச்சுவல் மிஷின் 2, 3 விர்ச்சுவல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இது ஒரு விர்ச்சுவல் மிஷின், இது ஒரு விர்ச்சுவல் மிஷின், இது ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது அப்படின்னா லோடு பேலன்சர் இஸ் இங்கே இன்புட் வருது இல்லையா, இன்புட் வர்றதை வந்து சேர் த லோடுனா சப்போஸ் இது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இங்கே அனுப்பும், அடுத்த தடவை வந்து இது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இங்கே அனுப்பும், அடுத்த தடவை இது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இங்கே அனுப்பும். ஸோ ஒரே விஎம்ல வந்து எல்லா லோடையுமே அனுப்பாமல் சரி எந்த விபிஎம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் வந்து லோடு பேலன்சர். லோடு பேலன்சர் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ்ல பார்த்துருக்கோம். கிளாசிக் லோடு பேலன்சர், அப்ளிகேஷன் லோடு பேலன்சர், நெட்வொர்க் லோடு பேலன்சர்னு 3 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லோடு பேலன்சர், எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் இருக்குது. அது என்ன இன்டர்னல் லோடு பேலன்சர், எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர். இப்போ இந்த மாதிரி வந்து வெளியே இருந்து ஒரு கிளைண்ட் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து ப்ரௌசர் மூலயமா நம்மளுடைய சைட்டை வந்து பார்க்குறாரு. அந்த சைட்டு வந்து இல்லை அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டிப்ளாய் ஆன 3 VM. ஸோ இவர் வந்து இங்கே வரும்போது ப்ரௌசர் மூலயமா வரும்போது இவர் வந்து ஹிட் பண்ணுறாரு. ஹிட் பண்ணும்போது எகைன் இட் இஸ் கம்மிங் டு த லோடு பேலன்சர். ஸோ லோடு பேலன்சர் வந்து எது வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த சமயத்தில் வந்து எந்த இது வந்து ஃப்ரீயாக இருக்கோ ஸோ இது ஷேர் த லோடிங். ஓகே, ஸோ லோடு பேலன்சர் இது வந்து லோடு பேலன்சர். இந்த லோடு பேலன்சர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எது வந்து ஃப்ரீயாக இருக்கோ, எந்த விஎம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த விஎம்க்கு வந்து உங்களுடைய செக்யூரிட்டி உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து அனுப்பும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேரபிள் லோடை வந்து ஷேர் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர் அப்படிங்கிறோம். எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர் இங்கே வந்து அசூர் இதில் வந்து எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர். ஓகே, இப்போ அதே இது வந்து இங்கே வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டேட்டாபேஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து எகைன் ஒரு லோடு பேலன்சர் வச்சுக்கிட்டு இங்கே வந்து டேட்டாபேஸ் ஒரு 3-4 டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வைங்க. 3-4 டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே வருது, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று. ஸோ 3ம் பார்த்தீங்கன்னா 3 டேட்டாபேஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து டேட்டாபேஸ். 3 டேட்டாபேஸ் வந்து இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்த டேட்டாபேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு வந்து அங்கே வந்து பாஸ் பண்ணணும், ரிக்வெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் லோடு பேலன்சர் தான் இது லோடு பேலன்சர். ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இந்த லோடு பேலன்சர் வந்து இன்டர்னல் லோடு பேலன்சர் பிகாஸ் இட் இஸ் ரன்னிங் இன் இன்சைட், நாட் ரிக்வெஸ்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த இன்சைட். ஓகே, உள்ளதான் ரிக்வெஸ்ட் வந்து உள்ளே தான் வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லோடு பேலன்சர். ஸோ வேறவர் தி ரிக்வெஸ்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த அவுட் சைடு தட் இஸ் எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர். இப்போ இந்த மாதிரி இங்கே வருது அப்படின்னா இப்போ இந்த டேட்டாபேஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இங்கே வர்றதுக்கு, இல்லை இந்த டேட்டாபேஸ் ஃப்ரீயாக அது இங்கே வர்றதுக்கு, இல்லை இந்த டேட்டாபேஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஃபார்வர்ட் டு இங்கே இப்படின்னு வர்றதுக்கு வந்து இது வந்து எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர். ஓகே, இது வந்து எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர், இது வந்து இன்டர்னல் லோடு பேலன்சர். திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லோடு பேலன்சர். அதான் ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம். ஸோ ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம். உள்ளேயே வந்து லோடு பேலன்சர் வந்து டெடிகேட்டட் பண்ண வந்து இன்டர்னல் லோடு பேலன்சர், இந்த வெளியே இருந்து வர வந்து எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் இன்டர்னல் லோடு பேலன்சர் ஆர் பப்ளிக் லோடு பேலன்சர், எக்ஸ்டர்னலுக்கு வேலை பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இப்போ லோடு பேலன்சர் வந்து அதிகமாக பேச தேவையில்லை, எல்லாருக்குமே வந்து இதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஐ எம் கோயிங் டு த ஹேண்ட்ஸ் ஆனுக்கு வந்து நான் போய்க்கிறேன். ஹேண்ட்ஸ் ஆன். ஓகே, ஹேண்ட்ஸ் ஆன். இதில் யார்? ஓகே, அதே 2 பேர் தான் இது பண்ணியிருக்கோம். ஓகே, நோ ப்ராப்ளம்.
ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து லோடு பேலன்சர் வந்து இது பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்றேன்னா, லினக்ஸ் செக்யூரிட்டி இங்க வந்து இருக்கட்டும். இந்த ஒரே ஒரு ரிசோர்ஸ் குரூப் இங்க இருக்கட்டும். அதுக்கு வந்து விர்ச்சுவல் மெஷின் ஒண்ணு கிரியேட் பண்ணோம் இல்லையா? அத வந்து வேணா டெலீட் பண்ணிடுவோம். ஏன்னா, அது இதுக்கு தேவையில்லாதது. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க காணோம் விர்ச்சுவல் மெஷின காணோம். ஷிட். டேஷ்போர்டு ஓகே. விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணலையோ, ஒன்றும் காமிக்க மாட்டேங்குது. லினக்ஸ் செக்யூரிட்டி, இது செக்யூரிட்டி குரூப் தான். விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ணுமா பண்ணலையா? கிரியேட்டட் செக்யூரிட்டி ரூல், டிப்ளாய்மெண்ட் சச்சீடட். இது என்னதுக்கு டிப்ளாய்மெண்ட் அமேசான் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஓகே, இவ்வளோதான் இருக்குது. 8 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இது வந்து பண்ணல போல். லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம வந்து பண்ணல. ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே வந்து இங்கேயும் காமிக்க மாட்டேங்குது, ஹோம்லையும் காமிக்க மாட்டேங்குது, இங்கேயும் காமிக்க மாட்டேங்குது. ஸோ எதுவுமே பண்ணல. விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணோன்னா இங்கே வருமே ரெஃப்ரெஷ். ஓகே, எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லோடு பேலன்சர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லோடு பேலன்சர் கிரியேட் பண்ணணும்னா எகைன் இங்கே வாங்க, லோடு பேலன்சர். ஓகே, லோடு பேலன்சர். இந்த லோடு பேலன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஃபில்டர் நேம் ஆடு. இந்த லோடு பேலன்சர் வந்து நேம் வந்து கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது அசூர் சப்ஸ்கிரிப்ஷன். ஹலோ கணேஷ் சார். சார் சொல்லுங்க சார். ஒரு சின்ன ஒரு பேசிக் டவுட் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. சார் ஆக்சுவலா இந்த இப்போ நீங்க சொல்ற இந்த இந்த லோட் பேலன்சர் இந்த கான்செப்ட் ஆக்சுவலா வந்து இதுல பொறுத்த வரைக்கும் இப்போ ஏடபிள்யூஎஸ்ல எப்படி சார், நம்ம நார்மலா வந்து மிஷின் கிரியேட் பண்ணும்போது இந்த கம்பேரிசன்ல இந்த ஆப்ஷன் அங்க வரல இல்ல சார். ஆக்சுவலா நம்ம இந்த ஆப்ஷன் அங்க கிடைக்காது, வராது இல்ல சார். ஆக்சுவலா அப்ளிகபிள் இல்ல சார் அங்க அதுல. லோடு பேலன்சர் இதில் வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து 3 விதமான லோடு பேலன்சர் இருக்குது. ஒன்று வந்து கிளாசிக் லோடு பேலன்சர், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் லோடு பேலன்சர், மூணாவது வந்து நெட்வொர்க் லோடு பேலன்சர். கிளாசிக் லோடு பேலன்சர் வந்து அவுடேட்டட். ஓகே, எல்லாமே வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் வந்து முன்னாடி வந்து நார்மலாக ஒரே ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும் நம்ம பண்ணோம். இப்போ வந்து அப்ளிகேஷன் லோடு பேலன்சர்னா மைக்ரோ சர்வீசஸ் எல்லாமே அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. இங்கே இன்டர்னல் லோடு பேலன்சர், எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர், அதாவது பப்ளிக்கு அப்புறம் இன்டர்னல் லோடு பேலன்சர் பின்ன ரெண்டு தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம பப்ளிக் வந்து கிரியேட் பண்ண போறோம். பப்ளிக் லோடு பேலன்சர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே, அதே கான்செப்ட், ஆனா கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை தான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் இந்த வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த இதில் கொஞ்சம் லாகின் ஆகிக்கோங்க. இந்த அது என்ன சொல்கிறது, எஸ். இப்போ வந்து இதில் லாகின் ஆகிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் இதாகும். அதுக்காக தான் இந்த சேட்டில் நான் போடுறேன். இங்கே வந்து லாகின் ஆகிட்டா அங்கே வந்து சைலண்டில் போட்டுருங்க. இந்த மாதிரி சைலண்டில் போட்டுருங்க. சைலண்டில் போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹவர்ஸ் வந்து அது வந்து கால்குலேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து லோடு பேலன்சர் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பண்ணுவோம். ஸோ லோடு பேலன்சர் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து வி ஆர் கம்மிங் டு லோடு பேலன்சர்னு இங்கே சர்ச் பண்ணும்போது இது வந்துச்சு. ஸோ லோடு பேலன்சர் அதை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே மாதிரி வந்துச்சு. ஸோ அதில் ஆடு அசூர் சப்ஸ்கிரிப்ஷன். நான் வந்து ரிசோர்ஸ் குரூப் வந்து ஃப்ரீடெக் தமிழ் ஏஐஜெட் 900, அதுதான் ரிசோர்ஸ் குரூப்பு. நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு லோடு பேலன்சர் எல்பி. ஓகே, எல்பி. ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீஜன் இது வந்து எக்ஸ்டர்னலா இன்டர்னலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைன் சார், அண்டர்ஸ்டுட். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இன்டர்னலா எக்ஸ்டர்னலா இது வந்து பப்ளிக் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். எஸ்கேயூ இது நான் குறித்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அதில் வந்து டிஃபர் ஆகும். ரிசோர்ஸ் குரூப் நேம் இட் பப்ளிக்கு ஸ்டாண்டர்டு. ஓகே, ஸ்டாண்டர்டு. ஓகே, ஸ்டாண்டர்டுன்னு எடுக்க சொல்கிறாங்க. எஸ்கேயூ அப்படின்னா சூஸ் த ஸ்டாண்டர்ட் லோடு பேலன்சர் அப் டு 1000 instances, greater back and pull flexibility, high sports and zonal and zone redundancy scenario. ஸோ வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்டை வந்து.
இப்போ ஸ்டாண்டர்ட் லோடு பேலன்சர் செக்யூர் பை டிஃபால்ட். திஸ் மீன்ஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஆர் யூஸ் டு எக்ஸ்பிளிஸ் பெர்மிட் அண்ட் ஒயிட் லிஸ்ட் த அலௌடு டிராஃபிக். If you do not have the NSG network security group on the subnet or NSC of your virtual machine, traffic resource is not allowed to reach this resource. Please configure NSG to secure communication if needed. NSG வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஸ்டாண்டர்டை வந்து எடுத்துக்கிறோம். டைப் வந்து பப்ளிக். ஓகே, ஏன்னா இன்டர்னல் கிடையாது, இது வந்து பப்ளிக் தான். நேம் இன்ட்டு பப்ளிக்கு. ஓகே, பப்ளிக் ஐபி அட்ரஸ் நேம். இப்போ அடுத்து வந்து பப்ளிக் ஐடி அட்ரஸ் நேம். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் நேம் வந்து கிரியேட் நியூங்கும் போது இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோடு பேலன்சர் ஐபி. ஓகே, லோடு பேலன்சர் ஐபி இஸ் அ பப்ளிக் ஐபி அட்ரஸ் எஸ்கே வந்து ஸ்டாண்டர்டு. ஸோ அசைன்மெண்ட் வந்து டைனமிக்கு ஸ்டாட்டிக். அவைலபிலிட்டி ஜோன் வந்து என்ன பண்ணுறோம்னா ஜோன் ரிடண்டன்ட்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதாவது ஏதாவது ஒரு அவைலபிலிட்டி ஜோனில். ஓகே, 1 2 3 அப்படின்னா இல்லாமல் பசிபிக்காக இது பண்ணாமல் ஒரு ஜோன் ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரெவியூ அண்ட் கிரியேட். ரெவியூ அண்ட் ஆட் பப்ளிக் ஐபி நோ. ஓகே, ஏன்னா ரெவியூ அண்ட் கிரியேட். ஸோ ரெவியூ அண்ட் கிரியேட்னா ஓகே, இன்னும் கிரியேட் பண்ணலையா? இது என்ன ஒன்றும் அது மாதிரி தான் இருக்கு. ஸோ டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ். இப்போ வந்து லோடு பேலன்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, யுவர் டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இது டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு ரெவென்யூ ஆஃப்டர் டிப்ளாய்மெண்ட் ஃப்ரம் த டிப்ளாய்மெண்ட் பேஜ் கோ டு த ரிசோர்ஸ். ஓகே, கோ டு த ரிசோர்ஸ் பேஜுக்கு போங்க. ரிசோர்ஸ் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இது வந்து பேக் அண்ட் பூல் அப்படிங்கிறாங்க. பேக் அண்டில் எது நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து பேக் அண்ட் பூல். அப்புறம் ஹெல்த் செக்குன்னு சொல்லிட்டு அதில் எடுப்போம் இல்லையா, அது வந்து ஹெல்த் ப்ரூப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேம் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் அண்ட் பூல்னா எகைன் வந்து நம்ம வந்து விஎம் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, EC2 இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதில் அது வந்து பேக் அண்ட் பூலு. அப்புறம் வந்து ஹெல்த் செக் வந்து ஹெல்த் ப்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நேம் வந்து மாறுது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபைன் பேக் அண்ட் பூல். இப்போ பேக் அண்ட் பூல் இது பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடு பேக் அண்ட் பூல். ஸோ பேக் அண்ட் பூல் நேம். ஓகே, அவர் லோடு பேலன்சர் பேக் அண்ட் பூல். லோடு பேலன்சர் பேக் அண்ட் பூல். ஓகே, விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து இப்போ வந்து நோ விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து வி நீட் டு செலக்ட் விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நோ அவைலபிள் ஐட்டம்ஸ், விர்ச்சுவல் நெட்வொர்க் இல்லை. ஓகே, we will do one thing, virtual network. ஓகே, விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணிடுவோம். விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் வந்து ஆடு அசூரு. ஓகே, இது வந்து எகைன் வந்து ரிசோர்ஸ் குரூப், சேம் ரிசோர்ஸ் குரூப்பே எடுங்க. நேம் வந்து அவர் லோடு பேலன்சர் விநெட். ஓகே, விநெட் விர்ச்சுவல் நெட்வொர்க். ஓகே, அதே சவுத் ஈஸ்டியாவில் தான் எடுக்கிறோம். ஸோ ரெவியூ அண்ட் கிரியேட். ஓ மை காட், சப்நெட் வந்து டிஃபால்ட். ஓகே, 10.0. சப்நெட் வந்து இப்படி வராது. ஓகே, கிரியேட் ஐபி அட்ரஸஸ். இது வந்து ஓகே, இது வந்து சப்நெட் நேம் வந்து டிஃபால்ட்டு ஆடு. ஓகே, ஆடு சப்நெட் 1. ஓகே, சப்நெட் 1. இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10.0.1.0/24. ஓகே, /24 ஆடு.
இப்போ டிஃபால்ட்டை எடுத்து விட்டுருவோம். டிஃபால்ட்டை ரிமூவ் சப்நெட். ஓகே, சப்நெட் 1 இது வந்து 10.006. ஓகே, இது வந்து ரெவ்யூ அண்டு கிரியேட். ஓகே, இப்போ சப்நெட்டு இது வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே வாங்க. டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ். ஓகே, டிப்ளாய்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டட். இப்போ வந்து எகைன் வந்து வி ஆர் கம்மிங் ஃபார் த விர்ச்சுவல் மிஷின். சரி, லோடு பேலன்சர் கிரியேட் பண்ணுங்கள். லோடு பேலன்சரில் வந்து ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு எல்பி. ஓகே, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லோடு பேலன்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஐ ஆம் வெரி சாரி. லோடு பேலன்சர் பேக் அண்ட் புல் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேக் அண்ட் புல்லில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து கேட்டுச்சு. ஸோ பேக் அண்ட் வந்து அவர் எல்பி விர்ச்சுவல் ஃபுல். ஓகே, பேக் அண்ட் புல். ஓகே, விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து நம்ம வந்து அவர் ஃபர்ஸ்ட் விநெட் இதை வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ விர்ச்சுவல் மெஷின் வந்து நம்மகிட்ட அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம வந்து இல்லை. ஸோ விர்ச்சுவல் மிஷின் வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து சேர்த்துக்குருவோம். விர்ச்சுவல் நெட்வொர்க் இப்போ ஸ்டாண்டர்டு எஸ்கேஇ ஆஃப்டர் டிப்ளாய்மெண்ட் டிஃபைன் பேக் அண்ட் புல் விநெட் ஆட் தி டிப்ளாய்மெண்ட் ஹேப்பனிங் ஆட் நோ விர்ச்சுவல் மிஷின் இஸ் ஃபவுண்டு. ஸோ விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டு எதுவுமே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலை. ஓகே, ஆடு. இப்போ ஆட் பண்ணோம்னா இதுக்கு வந்து பேக் அண்ட் பூல் வந்து கிரியேட் ஆயிரும். ஆனால் விர்ச்சுவல் மிஷினை இன்னும் நம்ம வந்து கிரியேட் பண்ணல. ஸோ ஒரு பேக் அண்ட் பூல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஹெல்த் ப்ரோப்னா நத்திங் பட் ஹெல்த் செக். ஓகே, ஹெல்த் செக் வந்து நேமு, ப்ரோட்டோகால், டிசிபி ஐபி, போர்ட்டு வந்து 80, இன்டர்வல் இது நார்மலாக வந்து நம்ம இது பண்ணுறது தான். ஸோ ஆடு நேமு. ஸோ ஒரு எல்பி வாட் ஹெல்த் ப்ரோப். ஓகே, அவர் எல்பி ஹெல்த்து. டிசிபி ஐபி வந்து இது அது வந்து 80 தான். இன்டர்வல் வந்து 5 செகண்ட். அன்ஹெல்த்தி தேர்ட்ஸோடு வந்து 2. ஓகே, ஹெல்த் பூல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லோடு பேலன்சிங் ரூல் எங்கே இருக்குது? லோடு பேலன்சிங் ரூலு இங்கே வந்து ஆடு இங்கே வாங்க. ஆடு இங்கே வந்தீங்க அப்படின்னா நேம் வந்து லோடு ஓகே, லோடு பேலன்சிங் ரூலு IPv4 தான். இங்கே பார்த்தீங்களா லோடு பேலன்சர் எண்டு வந்துருச்சா ஆட்டோமேட்டிக்காக. லோடு பேலன்சரு நீங்கள் வந்து பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணீங்க பாருங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ரோட்டோக்கால் வந்து 80 பேக் அண்ட் போர்ட் வந்து 8. பேக் அண்ட் போர்டு இது பண்ணியாச்சு. ஹெல்த் ப்ரோபும் நம்ம வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, டிசிபி ஐபி பேக் அண்ட் 80 பேக் அண்ட் ஃபுல்லு ஹெல்த் ப்ரோ. செஷன் பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்கே இருக்குது. செஷன் பெர்சிஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஓ மை காட், அதுக்குள்ளே லாஸ்ட் ஆகிட்டேன்னா இங்கே இருக்கும். ஸோ ஆட் பேலன்சிங் ரூலு செஷன் பெர்சிஸ்டன்ஸ். ஓகே, செஷன் பெர்சிஸ்டன்ஸ் வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா செஷன் பெர்சிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, ஐடியல் டைம் அவுட்ஸ் வந்து மினிட்ஸ். ஸோ ஐடியல் டைம் அவுட் வந்து மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடியல் டைம் அவுட் ஓகே 4 மினிட்ஸ்னு இருக்குது. டிசிபி ஐபி டிசேபிள்டு இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். கிரியேட் இம்ப்ளிசிட் இன்பவுண்ட் ரூல்ஸ். கிரியேட் எங்கே இருக்குது? அவுட் பவுண்டு. ஓகே, ஃப்ளோட்டிங் ஐபி. ஓகே, இதை வந்து நம்ம வந்து லோடு பேலன்சர் ரூல் வந்து போட்டுட்டோம்.
லோடு பேலன்சர் ரூலுக்கு போட்டுட்டு டிசிபிஐபி டிசேபிள்டு, டிசிபிஐபி டிசேபிள்டு. ஓகே, என்ன டிசிபிஐபி டிசேபிள், ஓ டிசிபிஐபி டிசேபிள்டு. ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இதை வந்து லோடு பேலன்சிங் ரூல். ஸோ அவர் ஃபஸ்ட் எல்பி லோடு பேலன்சர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, ரைட்டுங்களா? லோடு பேலன்சர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து லோடு பேலன்சருக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ விர்ச்சுவல் மிஷின் எகைன் வந்து ஆடு விர்ச்சுவல் மிஷின். ஸோ அசூர் சப்ஸ்கிரிப்ஷனு கிரியேட் அதே இதில் தான் வந்து பெரிய தமிழ் ரிசோர்ஸ் குரூப் வந்து ஒரே தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, VM 1, ஓகேவா? VM 1 பப்பு இது நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடிடென்சி ரிக்யர்டு உபுண்டு சர்வர். ஓகே, இங்கே பாருங்க ரெடிடென்சி ரிக்யர்டு அவைலபிலிட்டி ஜோன் வந்து அவைலபிலிட்டி ஜோன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணுறேன், அவைலபிலிட்டி ஜோன் 1ல் வருது. இமேஜ் வந்து இது அசூர் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து B1S, அதுதான் வந்து என்னது B1S தான் வந்து நமக்கு வந்து இது வந்து ஃப்ரீ டயர் வந்து எலிஜிபிள். ஸோ இங்கே வந்து அசூர் யூசர் சென்னை 1 2 3 4 5 6 சென்னை 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ இன்பவுண்ட் ரூலு அதே தான் 22 தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு வந்து 80 வந்து கொடுத்துக்குருவோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து எப்படி இதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல எனக்கு. செக்யூரிட்டி குரூப் வந்து ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 80 22 இந்த ரெண்டையுமே வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துக்கிட்டு அடுத்து வந்து டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு, இது வந்து டிஃபால்ட்டு ஃப்ளெக்சிபிள் அல்ட்ரா. ஓகே, ஆட்டோ டிஸ்க்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ நெட்வொர்க்கிங் 2 இதில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று வந்து இங்கே வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து மாற்றி இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே அவைலபிலிட்டி ஜோனில் வந்து லோடு பேலன்ஸருக்கு வர்றது வந்து அது வந்து எஃபெக்டாக இருக்காது. ஸோ அடுத்தடுத்த லோடு பேலன்ஸ், ஏன்னா ஒவ்வொரு விஎம்மும் ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்கே நெட்வொர்க்கிங்கில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நெட்வொர்க்கிங்கில் வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து அவர் எல்பிவி நெட்டு சப்நெட் வந்து இப்போ கொடுத்தாச்சு. பப்ளிக் ஐபி வந்து விஎம்ஐபி. ஓகே, பப்ளிக் ஐபி வந்து கிரியேட் நீயும் விஎம்ஐபி வந்து நீயும் வந்து கிரியேட் ஆகுது. நெக் செக்யூரிட்டி குரூப் பேசிக். ஓகே, இல்லை அட்வான்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க அட்வான்ஸ் எது இருக்கா லெனக்ஸ் செக்யூரிட்டி குரூப். ஸோ லெனக்ஸ் செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து எடுத்துக்கலாம். கான்ஃபிகரேட்டட் செக்யூரிட்டி குரூப். ஓகே, அசோசியேட்டட் நெட்வொர்க்கிங் ஆஃப் லோடு பேலன்சிங் வந்து எஸ். இங்கே பாருங்க அப்ளிகேஷன் லோடு பேலன்சர், அசூர் லோடு பேலன்சர், அப்ளிகேஷன் லோடு பேலன்சர். ஸோ அசூர் லோடு பேலன்சரில் அவர் ஃபர்ஸ்ட் எல்பி. இதில் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் அப்ளிகேஷன் கேட்வே இருக்குது. அப்ளிகேஷன் லோடு பேலன்சரில் அசூர் லோடு பேலன்சர் அதில் வந்து என்னது அவர் ஃபர்ஸ்ட் எல்பி. ஓகே, அதை எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள் பேக் அண்ட் பூல் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அவர் எல்பி பேக் அண்ட் பூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு, ரைட்டுங்களா? இப்போ வந்து பேக் அண்ட் பூல். ஓகே, அது வந்து பேக் அண்ட் பூல் வந்துருச்சு. ஸோ இது வந்து விர்ச்சுவல் மெஷின் தாங்க என்ன கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆட்டோ ஷட்டவுன் எல்லாமே ஆஃபில் இருக்கட்டும். சரி, அது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ வேறு எதுவும் வந்து இதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே VM வந்து 1. ஓகே, அவ்வளோதான். இப்போ ரெவியூ வந்து கிரியேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையுமே நான் வந்து பார்க்கணும். இங்கே வந்து இன்னமும் வந்து கிரியேட் ஆகுதா? ஓகே, இது இங்கே வச்சுருக்காங்க, இங்கேயும் வச்சுருக்காங்க. இங்கே போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க.
ஓகே. ஓ மை காட்! இன்னமும் கிரியேட் ஆகிட்டு இருக்கா விர்ச்சுவல் மிஷின்? ஓ ஆஹா! இன்னமும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களா? 1 பிஎஸ் ஓகே. கிரியேட். இன்னும் தான் கிரியேட் ஆகணும் அப்புறம். ஸ்டில் இன் டிப்ளாய்மெண்ட் ப்ரோக்ரஸ். இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு மிஷின் வந்து இப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உபுண்டில் 18. நான் அடுத்த மிஷின் வந்து இன்னொன்று கிரியேட் பண்ணுவோம். அடுத்த மிஷின் கிரியேட் பண்ணும்போது வேற ஒரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து பண்ணணும். ஓகே, அதே அவைலபிலிட்டி ஜோனில் இல்லாமல் வேற ஒரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து பண்ணணும். ஸோ இது வரட்டும் நான் பார்த்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, டிப்ளாய்மெண்ட் சக்சீடட். ஓகே, தட்ஸ் குட். ஓகே, அடுத்து வந்து ஹோமு வந்து விர்ச்சுவல் மிஷின் போங்க. விர்ச்சுவல் மிஷின் போனீங்கன்னா ஏற்கனவே விஎம் 1ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஆட் வந்து அடுத்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து VM2. ஸோ அதே ரிசோர்ஸ் குரூப்பே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி. VM2. ஓகே, VM2வில் வந்து அதே சவுத் ஈஸ்ட் ஏசியா ரெசிடென்சி அவைலபிலிட்டி ஜோனு. இதில் வந்து ரெண்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், 18. ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, 1 பிஎஸ் தான். ஸோ பாஸ்வேர்டு வந்து அசூர் யூசர் சென்னை 1 2 3 4 5 6. ஓகே, சென்னை 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ வந்து மை காட் எதுவும் கம்ப்ளீட் ஆகிதாச்சு போல. சென்னை 1 2 3 4 5 6. ஓகே, நாட்டு மேட்ச்னு சொல்லிட்டு வருது. ஓகே, சென்னை 1 2 3 4 5 6. ஓகே, 2 மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ பப்ளிக் இன்பவுண்டு போர்ட்ஸ் அலௌடு செலக்டடு. இதில் வந்து HTTPயும் 22வும் இது வந்து போட்டுருவோம். ஸோ டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரீமியம் டிஸ்க்கு. ஓகே, இது அதே தான். ஓகே, நெட்வொர்க்கிங்கில் வந்து அவர் எல்பி விர்ச்சுவல் நெட்வொர்க்கு சப்நெட்டு அது ஓகே. பப்ளிக் ஐபி வந்து VMP2ன்னு சொல்லிட்டு இருக்கட்டும். இது வந்து பேசிக்ஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். அட்வான்ஸ்டில் வந்து லெனக்ஸ் செக்யூரிட்டி. ஓகே, லெனக்ஸ் செக்யூரிட்டி வந்து எடுத்துக்கிறோம். அக்ஸலரேட்டட் நெட்வொர்க்கிங் ஆஃப் பிளேஸ் விர்ச்சுவல் மிஷின் இந்த லோடு பேலன்சர் சொல்யூஷன். எஸ்ன்னு பார்த்தோம்னா அசூர் லோடு பேலன்சரில் என்ன லோடு பேலன்சர் வேணும்? அவர் ஃபர்ஸ்ட் எல்பி. ஓகே, அவர் ஃபர்ஸ்ட் எல்பினா பேக் அண்ட் போல ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகுது, அது வந்து செலக்ட் ஆயிடுது. ஸோ அடுத்து மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் ப்ரொடெக்டட் பை செக்யூரிட்டி சென்டர் பேசிக் பிளான். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். அட்வான்ஸ்டு எந்த டேட்டாவும் இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நேம் VM2. ஓகே, VM2 வந்து கொடுத்துக்குருவோம். இது வந்து இப்போ வந்து வெரிஃபை பண்ணுறோம். ஓகே, ஓகே, இப்போ வெரிஃபை பண்ணிட்டு வேலிடேஷன் இஸ் பாஸ்டு. தென் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ கிரியேட். ஸோ ரெண்டாவது விஎம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஓகே, அவ்வளோதான். ரெண்டாவது விஎம் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லோடு பேலன்சர் வந்து செக் பண்ணிடலாம். இல்லை, வந்து உள்ளே போயிட்டு இது சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா சர்வர் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிஷினு செகண்ட் மிஷினு அப்படிலாம் வந்து பார்க்க முடியும். ஸோ அது வந்து பண்ணலாம். இருங்க,
ஓகே, டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, நவ் கோ டு த ரிசோர்ஸ் VM2க்கு வந்துருங்க. இதில் வந்து ஒரு VM விர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ணுங்க. விர்ச்சுவல் மிஷினில் போய்க்கோங்க. 2 விர்ச்சுவல் மிஷின் வந்து இருக்குது. இப்போ VM1 போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, VM1 வந்து நெட்வொர்க்கிங், இதோடைய பப்ளிக் ஐபி வந்து இது. ஓகே, பப்ளிக் ஐபி அவைலபிலிட்டி. ஓகே, நெட்வொர்க்கிங். மை காட், is too much. ஓகே, நெட்வொர்க்கிங் விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே தான் நெட்வொர்க்கிங் இருக்கா? ஓகே, விர்ச்சுவல் மிஷினில் வந்து ஓப்பன் இன் மொபைல் மானிட்டரிங் ப்ராப்பர்ட்டிஸ் கேர் ரெக்கமெண்டேஷன் செட்டிங்ஸ் வந்து இதில் வந்து என்னன்னா ஆல் 8080 எனி இதுன்னு இருக்குது. ஆடு இன்பவுண்ட் ரூல் வந்து 22 வேணும் இல்லையா? எனி ஓகே 22 வரும்னு நினைக்கிறேன். எனி டெஸ்டினேஷன் இது வந்து 22 டிசிபி ஐபி. ஓகே, ஆடு இது வந்து டிசிபி ஐபி 22 நான் வச்சுக்கிடுவோம். ஸோ 22 இது வந்து அலோவ் பண்ணிவிடு. 80 எங்கே வந்துச்சு? இப்போ தான் எண்ணினால எடுத்துரும். ஓகே, 22 வந்து போட தேவையில்லை. எங்கே அதையும் காணாமல் இங்கே. டிசேபிள் அசரேட்டட் நெட்வொர்க்கிங். ஓகே, நிக்கு பப்ளிக் ஐபி 22 காணாமே. போட்டு 80 இவ்வளோ நேரம் ஆகுது. 22 வந்துருச்சு. இது ஆல் போட்டும் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ VM நெட்வொர்க்கிங். ஓகே, இதில் வந்து ஓவர்வியூவில் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா SSHல கனெக்ட் பண்ணுவோம். SSHல கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இதோடைய பப்ளிக் ஐபி வந்து இது அசூர் யூசர். ஓகே, நம்ம வந்து பட்டியலேருந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். பட்டியலேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து VMலாம் எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக வந்து உள்ளே போயிடும். உள்ளே போகும்போது சென்னை 1 2 3 4 5 6. ஓகே, எஸ், இது வந்து எடுத்துக்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிடுவோம். என்னது, ஒரு சர்வரை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து லோடு பேலன்சர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்க்க முடியும். ஓகேவா? sudo su. ஓகே, sudo su apt get install apache 2. ஓகே, to get after this operation additional disk space is used. Apache 2 ஓகே, ஏன்னா இதில் வந்து Apache 2ன்னு சொல்லிட்டு வரும். அதில் HTTP சர்வர்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா இது வந்து உபுண்டு லினக்ஸ் இல்லையா? அதனால் இந்த மாதிரி. ஓகே, இப்போ CD இதே தான். வேறு www HTML அது வந்து இதாயிடும். இப்போ vi.index.html அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஏற்கனவே வந்து கிரியேட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே இப்படியே இருக்கும். ஸோ ஹெட்டு பாடி HTML. ஓகே, இங்கே எல்லாமே வந்துருங்க. பாடி HTML div, பாடி HTML div. ஓகே, இங்கே ஃபுல்லாக இது வரும். பாடி இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மை காட், இது வந்து ஏகப்பட்ட இருக்குது. திஸ் இஸ் டூ மச். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து பாடியில் வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. சார் சொல்லுங்கள் சார். யாரோ பேசுறீங்க? சாரி டு இன்டரப்ட் சார். எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் தெரியல சார். நான் தான் சார் மோகன் பேசுறேன் சார். ஸ்கிரீன் ஷேரிங் சரியா தெரியல சார். தெரியல சார். பிளாக்கா இருக்கு. எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கான்னு தெரியல சார். இவ்வளவு நாள் இருந்துச்சு, இப்பதான் ஆக்சுவலா எனக்கு வந்து இல்ல இப்பயும் பிளாக்கா தான் தெரியுதா என்ன? ஆமா சார், பிளாக்கா தான் சார் தெரியுது. கிருஷ்ணமூர்த்தி கேஸ் மட்டும் தெரியுது. ஒரே நிமிஷம் சார். பண்ணல தெரியுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுல அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பிளாக்கா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இல்ல இல்ல, இந்த இதை மட்டும் ஸ்கிரீன் இதை மட்டும் இதில் பிளாக் ஆகி இருக்கு. அதனால உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது எதுவும் பண்ண முடியாது. குட் ஃபார் மீ. ஓகே,
அவருக்கு குட்னு தான் சொல்கிறாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்கள், ஓ H1. அப்ப அவருக்கு தெரியுதா? இல்லை அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம இது தெரியறதுக்காக நம்ம வந்து இதை எடிட் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், சூடோ vi.index.html சரி வந்து சார். இங்கே நீங்கள் இவ்வளோ கூட மேலேயே போயிடலாம். இதுக்கெல்லாம் போயிட்டு மேலேயே போயிட்டோம்னா, மேலே போயிட்டு நான் வந்து இது பண்ணுறேன். H1 போட்டோம்னா, மை காட், இங்கே வந்து போட்டுடலாம். H1. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் VM. ஓகே, ஃபர்ஸ்ட் VM. H1 வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். H1 க்ளோஸ் பண்ணிட்டோம்னா H1 க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா WQ. ஓகே, இப்போ வந்து இங்கே இந்த பப்ளிக் ஐபியை வந்து இந்த பப்ளிக் ஐபி இதை வந்து நம்ம இங்கே போட்டோம்னா இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே வந்துடும். அது நான் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒய் இஸ் நாட் வரலை. ஓகே, இதை வந்து இது ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ சிஸ்டம் CTL. ஓகே, ஸ்டார்ட் Apache 2. ஓகே, சிஸ்டம் CTL enable. ஓகே, enable Apache 2. இது பண்ண வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இப்போ வந்துடும். ரீலோடு பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வரணும். ஒரு கனெக்ஷன் இஸ் இன்டரப்டடா? யார் எதை சொல்கிறீங்களா? ரீலாகின் நவ் ஏபிள் டு சி த ஸ்க்ரீன் சார். ஓகே, நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம். இது ஏன் வர மாட்டேங்குது? இதில் தான் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? நெட்வொர்க்கிங்கில் வந்து ப்ரியாரிட்டி போட்டு ஆல் TCP/IP 22. இது வந்து ஓகே. இது என்ன சொல்கிறாங்க? ஆடு இன்பவுண்ட் ரோடு 80 போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட்டு 80 TCP. எனி ஓகே தான். நேம் வந்து 80. ஓகே, ப்ரியாரிட்டி ஆடு. டுவெண்ட்டி 80 ரெண்டு தானே வந்துருமே. ஒய் இட்ஸ் நாட் கம்மிங். எஸ், அப்பா இது 80 போட்டால் தான் வருமா? திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் VM. ஓகே, திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் VM. இங்கேயும் 80 போட்டால் வந்துருமா? எஸ், திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் VM. ஓகேவா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் VMன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து வந்து செகண்ட் VM வந்து பார்ப்போம். செகண்ட் VM வந்து எங்கே இருக்குது? செகண்ட் VM இஸ் ஹியர். ஓகே, செகண்ட் VM வந்து விர்ச்சுவல் மெஷினு. இது வந்து செகண்ட் VM. இப்போ செகண்ட் விஎம்மில் வந்து இங்கே எகைன் வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். விஎம் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இது. ஓகே, இங்கே கனெக்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் நேமோட வரும். SSHல இப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இது காமிக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து லாகின் ஆக்கிடலாம். அதுக்காக இப்போ இல்லை நியூ செஷன் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே போயிடும். அடுத்து வந்து நியூ செஷன். ஓகே, சூப்பர். இப்போ இங்கே வந்து எகைன் வந்து இதை வந்து சேஞ்ச் செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும். ஓகே, 14. ஓகே, ரைட். ஓகே, அப்ளை. இப்போ வந்து இது வந்து என்னது? சென்னை 1 2 3 4 5 6. ஓகே, உள்ள போயிடுது. ஓ மை காட், என்னாச்சு?
சென்னை 1 2 3 4 5 6 எஸ் உள்ள போயிடுச்சு. இப்போ வந்து sudo su ஓகே clear apt get install apache 2 okay apache 2 yes okay so system ctl start apache 2 okay system ctl enable apache 2 okay apache 2 okay இப்போ வந்து cd where www html okay ls இங்க பாத்தீங்கன்னா vi.index.html okay இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டு போட்டுக்கோங்க h1 ஸோ this is செகண்ட் விஎம் ஓகே இந்த விஎம் அவ்வளோதான் h1 க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து டபிள்யூக்கு ஓகே இது வந்து செகண்ட் விஎம் எகைன் வந்து இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் செகண்ட் விஎம்மில் வந்து நெட்வொர்க்கிங் எதுவும் 80 இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும் 22 இருக்கிறது 22 80யும் இருக்குது 80 இப்போ போட்டதா வாட் எவர் மேபி ஓகே இது வந்து எகைன் நம்ம வந்து இங்கே இதுக்கு வந்துடுவோம் திஸ் இஸ் செகண்ட் விஎம் இங்கே இருக்கா ஓகே இப்போ வந்து ரைட் 80 இது வந்து திஸ் இஸ் செகண்ட் விஎம் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் விஎம் ஓகேவா ஸோ ரெண்டு இருக்குது ரெண்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஏற்கனவே நம்ம வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோம் இதில் லோடு பேலன்சரில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ லோடு பேலன்சரில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம் லோடு பேலன்சரில் ஸோ லோடு பேலன்சர் எகைன் இங்கே வாங்க விர்ச்சுவல் மிஷின் ஹோமில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எல்பி இப்போ ஃபஸ்ட்டு எல்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்பியோடைய பப்ளிக் அட்ரஸ் இதுதாங்க ஓகே எல்பியோடைய பப்ளிக் அட்ரஸ் இதுதான் காப்பி டு கிளிப் போர்டு இப்போ வந்து இங்கே வந்துட்டு எல்பி இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை இங்கே கொடுக்குறதுக்கு பதிலாக இங்கே நான் கொடுக்குறேன் இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கு இல்லையா மூணாவது வந்து கொடுக்குறேன் மூணாவது வந்து இது இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஓகே இப்படி கொடுக்க முடியாது ஏன்னா அது வந்து நமக்கு இதுக்காக தான் காமிக்குது லோடு பேலன்சர் ஐபி பார்த்தீங்களா இது வந்து இது லோடு பேலன்சர் ஐபி ஸோ லோடு பேலன்சர் ஐபி ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் வந்து அதே தான் காமிக்குது சார் ஓகே லோடு பேலன்சர் ஐபி அதே ரெண்டு தான் காமிக்குது நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் யாரை பார்த்து சொல்லுங்கள் ஒன்றும் வருதானே பாருங்கள் இந்த இருக்குது இங்கே இருக்குது எவ்ரி ஒன் ஓகே அது லோடு பேலன்சர் ஐபி அது ஐபி மட்டும் போடுங்க ஐபி மட்டும் போட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி வருதுன்னு ரீலோடு ஒன்று யாருக்காக வருதா ஒன்று வந்துச்சுன்னா ஓகே இப்போ வந்து எகைன் ரெண்டு தான் வருது அது என்னன்னு தெரியல ஆனால் ஒன்றும் இருக்குது ஒன்றும் வந்து இருக்குது அது வந்து எகைன் நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு லோடு பேலன்சருக்கு போய்க்கிறோம் லோடு பேலன்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் டயக்னஸ் பேக்கண்ட் பூல்ஸ் ஸோ பேக்கண்ட் பூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நவ் வி ஆர் ஆடிங் த 2 அவைலபிலிட்டி செட் ஓகே இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் விர்ச்சுவல் மிஷின் ஆட்
ஸோ ஆடு விர்ச்சுவல் மிஷின் இஸ் ஆல்ரெடி இந்த பேக் அண்ட் ஃபுல். ஓகே, எல்லாமே ஆல்ரெடி இந்த பேக் அண்ட் ஃபுல்னு சொல்லிட்டு வருது. என்ன சார்? VM1 வருதா? ஓகே ஓகே ஓகே, அதான் அது 2 வருதா 1 வருதா? ஓ ஓகே ஓகே, 1 வருது இல்லையா? சரி சரி, எனக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா எனக்கு எல்லாமே 2 தான் வந்துச்சு, அதுக்காக தான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 டைம் அதான் அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, வந்துருச்சு. ஓகே சூப்பர். இப்போ மாறி மாறி வந்து உங்களுக்கு லோடு பேலன்சர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஎம் அதான் அந்த எடுத்த ஒரே இடத்துல இது பண்ணோம்னா அந்த விஎம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட் விஎம் உடைய தானே லோடு பேலன்சர் ஐபி? அது லோடு பேலன்சர் ஐபி தானே? ஆமாம், லோடு பேலன்சர் ஐபி தான், லோடு பேலன்சர் ஐபி தான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வருதுன்னா அந்த ஃபஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு செகண்டு இது பண்ணோம்னா இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டோம்னா செகண்ட் வருது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு இது ரெண்டும் மாற்றி வருது. இது லோடு பேலன்சர் நம்ம ஏற்கனவே படித்ததுனால இது ஒன்றும் இது நமக்கு வந்து புதுசாக தெரியாது. இதில் அசூரில் படிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் லோடு பேலன்சர் வந்து, லோடு பேலன்சர் இவ்வளோ தான். ஸோ இப்போ அசூரில் வந்து எப்படி லோடு பேலன்சர் நம்ம வந்து படிக்கிறோன்னு பார்த்துக்கிட்டோம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு சப்ஜெக்டோட அடுத்த வாரம் வந்து வருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிளாஸில் வந்து 15 கிளாஸ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப கம்மி தான். பேசிக் இது ஸ்டோரேஜ், லோடு பேலன்சரு, அப்புறம் வந்து விர்ச்சுவல் மிஷினு, இதை பற்றி ரொம்ப பேசிக்காக தான் நம்ம வந்து இது படிப்போம். ஸோ இதை படித்து முடித்த பிறகு அடுத்து வந்து அட்மின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பிளேலிஸ்ட் வந்து ஆரம்பிப்போம், அட்மினிஸ்ட்ரேட்டர். அது முடித்த பிறகு வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட் வந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸோ இது யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், ஏஐஜெட் 900 வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டம்ப் மாதிரி எதுவும் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கான்டாக்ட் இந்த குரூப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு வந்து இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து நம்ம வந்து ஃபோன் எடுத்து பேசுகிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. வந்து இதுக்காக சொல்லலை, அவ்வளோ பிஸின்னு சொல்லலை. ஏன்னா நாம் வந்து அந்த இதை வந்து கான்செப்டை வந்து விட்டுட்டோம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே சொல்ல வரல. ஏன்னா அவங்க வந்து திடீர்னு அவங்க எது கேட்பாங்க, அப்புறமேட்டு ஈவன் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா இனி வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காக நம்ம வந்து ஒரே கிவ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து நான் சில இதை எதிர்பார்க்குறேன். ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது டக்குன்னு ஃபோனை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அப்புறமேட்டு குரூப் விட்டு வெளியே போயிடுவாங்க, இல்லாட்டி அன்சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஐ எம் ஆல்வேஸ் வெல்கம் டு புட் இன் அ கமெண்ட். தயவுசெய்து கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா குரூப்பில் போடுங்க. குரூப்பில் வந்து நான் எல்லா குரூப்லையும் எடுத்து விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அது வேணால் ஆட் பண்ணுறேன். கமெண்ட்ஸ் இதில் போடுங்க, நான் அது வீடியோவில் போடுங்க. தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா வீடியோவில் போடுங்க.